டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸின் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்போது நமது மெடிடேஷன் அப்ளிகேஷனுடன் தான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த பாட்டில் உள்ள உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது எங்களது ஹோம் பேஜில் ப்ரொவைடர் வழியாக டேட்டாக்களை லோட் செய்து டேட்டா கார்ட்ஸாக நாம் டிஃபைன் செய்த டேட்டாக்களை எப்படி நாம் சரியாக உருவாக்குவது என்பதாகும். இங்கு உங்களுக்கு இன்னும் பல முக்கியமான விடயத்தை கற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் மெயின் பேஜில் மெடிடேஷன் டேட்டாக்கள் மட்டுமல்ல, யோசியுங்கள், நான் ஆல் என்ற ஃபில்டரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு மெடிடேஷன் டேட்டாக்களும் தெரிய வேண்டும், நமது ஸ்லீப் எக்ஸசைசஸ்களும் தெரிய வேண்டும் அண்ட் நமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களும் தெரிய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு ப்ரொவைடர் 3இன் டேட்டா இங்கு டிஸ்பிளே ஆக வேண்டும். யோசியுங்கள், இந்த ப்ரொவைடர் 3இன் டேட்டாக்களை தனித்தனி வேரியபிள்ஸ் 3 உருவாக்கி அதை மேனேஜ் செய்ய சென்றால் அது மிகவும் சிரமமான ப்ராசஸ் ஒன்று. இல்லாவிட்டால் இது கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வேண்டிய விடயமாகிறது. இது போன்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த வேலையை செய்யக்கூடிய ஆப்டிமல் மெத்தட் என்பது இந்த ப்ரொவைடர்ஸ் 3ஐயும் கண்ட்ரோல் செய்யும் இன்னொரு ப்ரொவைடரை உருவாக்குவதாகும். எங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ்களை சரியாக மேனேஜ் செய்ய முடியும். நாம் மெடிடேஷன் என்ற ஃபில்டரை செலக்ட் செய்தால் இந்த உருவாக்கும் ப்ரொவைடர்ஸ் 3ஐயும் கண்ட்ரோல் செய்யும் தனி ப்ரொவைடரிலிருந்து மெடிடேஷன்ஸ்களை மட்டும் கோர முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் இந்த ப்ரொவைடர்ஸ் 3ஐயும் கண்ட்ரோல் செய்யும் தனி ப்ரொவைடரிடம் இந்த 3இன் டேட்டாக்கள் உள்ளன. பின்னர் யோசியுங்கள், நமக்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் தேவை என்றால் எனக்கு ஸ்லீப்களை மட்டும் எடுக்க முடியும். அனைத்தும் தேவை என்றால் எனக்கு அனைத்தும் எடுக்க முடியும். ஒரு வேரியபிளில் இருந்து எனக்கு இந்த விடயங்களை அனைத்தையும் செய்ய முடியும். நமக்கு ப்ரொவைடர்ஸ் 3இலிருந்தும் 3 முறைக்கு அந்த டேட்டாக்களை எடுக்க வேண்டியிருந்தால் நமக்கு ஒரு வேரியபிளில் இருந்து அல்லது ஒரு ப்ரொவைடரில் இருந்து இதை செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது கன்சியூமர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிறது. இப்போது நாங்கள் இந்த 3ஐயும் ஒரு ப்ரொவைடரிலிருந்து கன்ஃபிகர் செய்தால் அல்லது ஒரு ப்ரொவைடரில் இருந்து இந்த விடயங்களை கண்ட்ரோல் செய்தால் எங்களுக்கு இந்த ப்ரொவைடர் வழியாகத்தான் நீங்கள் டேட்டாக்களை எடுக்கின்றீர்கள் என்று எமது கன்சியூமரை டிஃபைன் செய்ய முடியும். உங்களுக்கு இதை கன்சியூமர்ஸ் 3இலிருந்து உருவாக்கவும் முடியும். கன்சியூமர் 3 என்ற விஜெட்டில் இருந்து நமக்கு இந்த விடயங்களை செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். ஒரு கன்சியூமரில் இருந்து அந்த விடயங்கள் நான் உங்களுக்கு முன்பு கூறியிருந்தேன் எப்படி மல்டி ப்ரொவைடர்ஸ்களுக்கு லிசன் செய்து இருக்கின்றோம் என்று இப்போது நாம் பார்ப்போம். இந்த ப்ரொவைடர்ஸ் 3ஐயும் கண்ட்ரோல் செய்யும் நமது சிங்கிள் ப்ரொவைடரை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று பார்ப்போம். இதை உருவாக்கி நாம் எப்படி இந்த டீட்டெயில்ஸ்களை நாம் டிஸ்பிளே செய்கிறோம் என்று அது போலவே பார்ப்போம். இந்த ப்ரொவைடர்ஸ் 3ஐயும் கண்ட்ரோல் செய்வது நமது சிங்கிள் ப்ரொவைடர் ஆகும். இந்த ஃபில்டர் ப்ரொவைடரை உருவாக்குகின்ற விதம் தொடர்பாக நாங்கள் முந்தைய பாட்டில் பார்த்தோம். இந்த ஃபில்டர் ப்ரொவைடரிலிருந்து இந்த டேட்டாக்கள் அனைத்தையும் எடுத்து நமது ஹோம் பேஜில் டிஸ்பிளே செய்ய இப்பொழுது எனக்கு வேண்டும். அதை எப்படி உருவாக்குவது என்று இப்போது நாம் பார்ப்போம். இப்போது எனக்கு இந்த ஃபில்டர் டேட்டா என்று எடுக்க கெட்டர் ஒன்று உருவாக்க வேண்டும். நான் இப்போது கெட்டரை முதலில் உருவாக்குவேன். இல்லாவிட்டால் நமக்கு ஃபில்டர் டேட்டாக்களுக்கு அக்சஸ் செய்ய முடியாது. நாம் இங்கு கீழே வந்து கெட்டரை உருவாக்குவோம். இங்கு லிஸ்ட் ஆஃப் டைனமிக் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகிறது. லிஸ்ட் ஆஃப் டைனமிக் நான் இங்கு கொடுப்பேன் கெட்டர் 1 என்பதால் கெட் என்று கீவேர்டு ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இங்கு கொடுப்பேன் ஃபில்டர் டேட்டா என்று. ஃபில்டர் டேட்டா நமக்கு இங்கு ரிட்டர்ன் ஆகிறது. நமது ஃபில்டர் டேட்டாக்கள் இதோ. இப்போது நாம் கெட்டர் ஒன்றை உருவாக்கினோம். இப்போது எங்களுக்கு இந்த ஃபில்டர் டேட்டா என்ற வேர்ட் வழியாக நமது ஃபில்டர் டேட்டாக்களை அக்சஸ் செய்ய முடியும். ஏனெனில் நமக்கு ஃபில்டர் டேட்டாக்களுக்கு இந்த அனைத்து டேட்டாக்களையும் அசைன் செய்து வைத்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் ஹோம் பேஜுக்கு செல்ல வேண்டும். இப்போது நான் இங்கு உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நான் எனது ஹோம் பேஜில் இந்த டேட்டாக்களை டிஸ்பிளே செய்ய வேண்டும். இங்கு எங்களுக்கு முன்பு செக்ஷன் ஒன்றில் கூறிய ஃபியூச்சர் பில்டர் ஒன்று வேண்டும். இந்த டேட்டாக்களை சரியாக மேனேஜ் செய்ய அந்த ஃபியூச்சர் பில்டர் தான் நாம் இங்கு யூஸ் செய்ய போகின்றோம். நீங்கள் ஃபியூச்சர் பில்டர் என்ற செக்ஷனுடன் இணைந்திருந்தால் ஃபியூச்சர் பில்டரில் இருந்து என்ன நடக்கிறது என்று அறிவீர்கள். ஃபியூச்சர் பில்டரில் இருந்து நடப்பது இந்த ஃபியூச்சர் வேல்யூவுக்கு லிசன் செய்து இருக்கிறது. அந்த ஃபியூச்சர் வேல்யூ
அனுசாரமாக வேல்யூவின் டேட்டாக்களை ஃபியூச்சர் பில்டரில் இருந்து ரிட்டர்ன் செய்வதுதான் இங்கு நடக்கிறது. இந்த ஃபியூச்சர் பில்டரில் இருந்து ரிட்டர்ன் ஆகும் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் வரை ஸ்டேட்டை பார்த்து இருக்க எங்களுக்கு முடியும். வேல்யூ ரிட்டர்ன் ஆகவில்லை என்றால், அது எரர் ஒன்று வந்தால், அது ரிட்டர்ன் ஆனால் நமக்கு அழகாக அதை காட்ட முடியும். சக்சஸ்ஃபுல்லி டேட்டாக்கள் வந்த பிறகு மீதியையும் ஃபியூச்சர் பில்டர் வழியாக மேனேஜ் செய்ய எங்களுக்கு முடியும். அதை செய்ய நான் முதலில் நமது இங்கு உள்ள சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை சேஃப் ஏரியா உள்ளே வந்து நான் விஜெட் ஒன்றில் அதை wrap செய்வேன். விஜெட் தான் நமது ஃபியூச்சர் பில்டர். நீங்கள் இந்த ஃபியூச்சர் பில்டருக்கு ஃபியூச்சர் வேல்யூ ஒன்று டிஃபைன் செய்யுங்கள். ஏனெனில் இது எப்போதும் ஃபியூச்சர் வேல்யூவுக்கு தான் லிசன் செய்து இருக்கிறது. அந்த ஃபியூச்சர் வேல்யூ தான் நாம் இங்கு நமது ஃபியூச்சர் ஃபில்டர் ப்ரொவைடரில் டிஃபைன் செய்தது. இப்போது நாம் இந்த ஃபியூச்சர் வேல்யூவாக நாம் ஃபில்டர் ப்ரொவைடரை கொடுப்போம். அதை செய்ய ப்ரொவைடர் டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டை கொடுக்க உங்களால் முடியும். உங்கள் ப்ரொவைடரின் டைப்பை கொடுக்க உங்களால் முடியும். இதுதான் நமது ஃபில்டர் ப்ரொவைடர். ஃபில்டர் ப்ரொவைடரை கொடுத்தோம். நீங்கள் அறிவீர்கள், இதில் நாம் கண்டெக்ஸ்டை கொடுக்க வேண்டும். இங்கு லிசன் ஃபால்ஸ் என்று நான் கொடுப்பேன். இந்த ஃபியூச்சர் பில்டருக்கு கட்டாயமாக ஃபியூச்சர் வேல்யூ ஒன்று நாம் பாஸ் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஃபியூச்சர் பில்டர் என்ற விஜெட்டில் இருந்து லிசன் செய்து இருக்கிறது. எந்த ஃபியூச்சர் வேல்யூவுக்கு என்று நாம் டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த ஃபியூச்சர் வேல்யூ தான் ஃபில்டர் ப்ரொவைடரில் இருந்து இந்த உள்ள டேட்டாக்களை எடுப்பதாகும். இப்போது நான் இங்கு நமது ப்ரொவைடர் வழியாக சென்று ப்ரொவைடர் டாட் ஆஃப் நான் இங்கு டிஃபைன் செய்வேன். எனது ஃபில்டர் ப்ரொவைடரின் டைப் ஃபில்டர் ப்ரொவைடர் ஒன்று நான் டிஃபைன் செய்வேன். ஃபில்டர் ப்ரொவைடர் ஒன்றுக்கு தான் இது லிசன் செய்து இருக்கிறது. கண்டெக்ஸ்ட் மற்றும் லிசன் ஃபால்ஸ் என்று நான் இங்கு கொடுப்பேன். இதில் கெட் டேட்டா என்ற மெத்தட் ஒன்றை நாம் டிஃபைன் செய்தோம். இதற்கு நாம் கட்டாயமாக கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இதற்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கெட் டேட்டா என்பதற்கு நாம் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். இதிலிருந்து தான் நாம் டேட்டாக்களை எடுக்கின்றோம். இந்த டேட்டாக்கள் வந்த பிறகு இப்போது எனக்கு முடியும் அந்த டேட்டாக்களின் ஸ்டேட் அனுசாரமாக அல்லது இந்த ஃபியூச்சரின் ரிசால்வ் ஆகும். ஸ்டேட் அனுசாரமாக நமக்கு வேண்டிய விடயங்களை உருவாக்குவோம். முதலில் இதில் பில்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். பில்டரில் நீங்கள் அறிவீர்கள், கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்னாப்ஷாட்டை நமக்கு எடுக்க முடியும். கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்னாப்ஷாட்டை எடுத்தோம். அடுத்ததாக இங்கு வந்து இந்த சைல்டு விஜெட்டை இங்கிருந்து அனைத்தையும் கட் செய்து இதற்குள் முதலில் இந்த விடயங்களை உருவாக்குவேன். நமக்கு இஃப் இங்கு உள்ளது ஸ்னாப்ஷாட் என இங்கு பார்க்க முடியும். இந்த ஸ்னாப்ஷாட்டின் கனெக்ஷன் இன்னும் வெயிட்டிங்காக நமக்கு பார்க்க முடியும். அதாவது இதன் கனெக்ஷன் ஸ்டேட்டை நமக்கு செக் செய்ய முடியும். கனெக்ஷன் ஸ்டேட் டாட் வெயிட்டிங், அதாவது இன்னும் ஃபியூச்சர் வேல்யூ வந்திருக்கவில்லை. நான் இந்த விஷயங்களை முன்பே பேசியிருந்தேன் என்றால் நமக்கு முடியும் சிறிய லோடிங் இண்டிகேட்டர் ஒன்றை இதற்கு டிஸ்பிளே செய்ய வந்திருக்கவில்லை. கன்ஸ்ட் சென்டர் விஜெட் உள்ளே சைல்டு ஒருவராக நான் இப்போது இங்கு நாம் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை டிஸ்பிளே செய்கிறோம். இன்னும் கனெக்ஷன் ஸ்டேட் வெயிட்டிங் என்றால், அதாவது டேட்டாக்கள் வரும் வரை இது பார்த்திருக்கிறது. இப்போது நாம் அடுத்த விதமும் இங்கு ட்ராக் செய்வோம். அதாவது இந்த ஸ்னாப்ஷாட்டின் நமக்கு டேட்டாக்கள் வந்திருக்கின்றன. இந்த டேட்டாக்கள் எரர் ஒன்று ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஷ் எரர் டாட் ஸ்னாப்ஷாட்டின் எரர் ஒன்று இருந்தால் நான் அதையும் யூசருக்கு டிஸ்பிளே செய்வேன். இந்த விதமாக நான் ரிட்டர்ன் செய்கிறேன். ஏனென்றால் விஜெட் ஒன்றுதான் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது. கன்ஸ்ட் இதையும் நான் சென்டர் விஜெட்டாக ரிட்டர்ன் செய்வேன். சைல்டு ஒருவராக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். எரர் லோடிங் டேட்டா என்று நாம் கொடுப்போம். இதோ நாம் இப்போது அதையும் ரிட்டர்ன் செய்தோம். இப்போது இந்த ஸ்னாப்ஷாட்டின் கீழ் கனெக்ஷன் ஸ்டேட் வெற்றிகரமாக இங்கு டேட்டாக்களும் எரர் இல்லாமல் வந்தால் நமக்கு நமது விஜெட் ட்ரீ ரிட்டர்ன் செய்ய முடியும். நாம்
முன்பு காப்பி செய்த நமது விஜெட் ட்ரீ உள்ளது. நம்மிடம் இன்னும் உள்ளது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாம் இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இங்கு பேஸ்ட் செய்வேன். விஜெட் ட்ரீ. உங்களுக்கு தெரியும், ஏதோ இஷ்யூ ஒன்று வந்துள்ளது. நாம் மேலே வருவோம். ரிட்டர்ன் செய்ய முடியும் நமக்கு விஜெட் ட்ரீயை. இங்கு நாம் நேரடியாக இதை ரிட்டர்ன் செய்யாமல் நான் இதை மீண்டும் அன்டூ செய்வேன். நாம் இதை கன்சியூமர் ஒன்றுக்குள் போட்டு ரிட்டர்ன் செய்வோம். ஏனெனில் நான் இந்த ஃபில்டர் டேட்டாவின் வேல்யூஸ்களை கன்சியூம் செய்ய என்பதால் கன்சியூமர் ஒன்றை நமக்கு கொடுக்க முடியும். கன்சியூமரில் உள்ளது பில்டர் ஒன்று உள்ளது. நான் இங்கு கன்சியூமரின் டைப்பை முதலில் டிஃபைன் செய்திருப்பேன். நீங்கள் அறிவீர்கள், ஃபில்டர் ப்ரொவைடர் தான் நமக்கு கன்சியூமர். ஃபில்டர் ப்ரொவைடர். இந்த பில்டருக்கு நமக்கு வேல்யூஸ் 3 வருகின்றன. கண்டெக்ஸ்ட் வேல்யூ மற்றும் சைல்ட் என்ற ப்ராப்பர்ட்டி. இங்கு இந்த வேல்யூ என்றால் நமது ஃபில்டர் டேட்டா என்றது ஃபில்டர் டேட்டா என்று நான் போடுகிறேன். அப்பொழுது எனக்கு சிக்கல் வராது. ஏனெனில் இந்த ஃபில்டர் டேட்டா என்று நான் எடுப்பது இங்கு நாம் கெட்டர் ஒன்றிலிருந்து உருவாக்கிய ஃபில்டர் டேட்டாக்கள் ஆகும். இப்போது இந்த ஃபில்டர் டேட்டாக்களை முதலில் நாம் உருவாக்குவோம். ஃபைனல் டாட் வேரியபிள் ஒன்றுக்குள் நாம் இதை போடுவோமே. கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் உள்ள டேட்டாக்களை நான் கம்ப்ளீட்டட் டேட்டா என்று எடுப்பேன். நமது ஃபில்டர் டேட்டா உள்ளே உள்ள ஃபில்டர் டேட்டாக்களை எடுக்க உங்களுக்கு முடியும். இப்போது நமக்கு முடியும் ரிட்டர்ன் செய்ய. நான் இங்கு ரிட்டர்ன் செய்வேன் நமது விஜெட் ஃப்ரீ. நான் மேலேயே வந்து இங்கு சைல்ட் என்ற கீவேர்டு உள்ளது. எனக்கு இந்த சைல்ட் என்ற கீவேர்ட் வேண்டியதில்லை. நான் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டியது. இங்கு கீழே வந்து செமிகோலன் ஒன்றை போடுவேன். ஏனெனில் நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தான் போட்டேன். இப்போது உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டட் டேட்டா என்றால் எனது இந்த முழுமையான டேட்டாக்கள் தான் இப்போது நான் எடுத்து வந்திருக்கிறேன். நான் இந்த கம்ப்ளீட்டட் டேட்டா என்ற ஸ்டேட்டுக்கு சேவ் செய்து வைத்திருக்கிறேன். இப்போது நமக்கு முடியும் இந்த கம்ப்ளீட்டட் டேட்டாக்களை நமது விஜெட் ட்ரீ உள்ளே யூஸ் செய்ய. நாம் கீழே வருவோம். நமது ஃபில்டர்ஸ்களுக்கு பிறகு நாம் ஃபில்டர்ஸ்களை ரோவுக்கு போட்டு வைத்திருக்கிறோம். இங்கு உள்ளது நமது ரோ. இங்கு இருக்கும் நமது சிங்கிள் சைல்டு லேஅவுட். நாம் இந்த இடத்தில் இருந்துதான் நாம் டேட்டாக்களை டிஸ்ப்ளே செய்ய வேண்டி உள்ளது. நான் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் ஹைட்டை 20 என்று கொடுப்பேன். நாம் இங்கு யூஸ் செய்யும் இடம் தவறு என்று நான் நினைக்கின்றேன். என்ன உள்ளது என்று நாம் பார்ப்போம். நான் இந்த கண்டெய்னரில் இருந்து வெளியே வந்து இதை யூஸ் செய்வேன். அப்போது சரி, சைஸ்ட் பாக்ஸை நாம் கட் செய்வோம். கட் செய்து நமது கண்டெய்னர் விஜெட்டில் இருந்து வெளியே வந்து போடுவோம். கண்டெய்னர் விஜெட்டில் இருந்து வெளியே வந்து போட்டோம். இப்போது நமது கிரிட் வியூவை போட நமக்கு முடியும். ஏனெனில் நாம் இப்போது இந்த டேட்டாக்களை தான் டிஸ்ப்ளே செய்ய போகிறோம். இப்போது இந்த கிரிட் வியூவை யூஸ் செய்ய எங்களுக்கு முடியும். இந்த கிரிட் வியூவுக்கு நான் ஸ்டகெட் கிரிட் வியூ என்ற பேக்கேஜை யூஸ் செய்து உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நான் இங்கு மீண்டும் பேக்கேஜை காட்டினால் என்ன என்று இங்கு கீழேயே வந்து பப்ஸ்பெக் யாமில் பாருங்கள். Flutter Studded Grid View என்ற இந்த பேக்கேஜ் நாம் யூஸ் செய்தோம். உங்களுக்கு இந்த பேக்கேஜை தேட வேண்டுமென்றால் கூகுளுக்கு சென்று இதை சர்ச் செய்வோம். நீங்கள் இங்கு Flutter Studded Grid View என்று சர்ச் செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும், இங்கு Flutter Studded Grid View என்ற பேக்கேஜ் தான் எனக்கு வேண்டியது. இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் செய்ய உங்களால் முடியும். இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் அப்படி மாறி இருக்கலாம். இந்த பேக்கேஜ் மிகவும் பிரபலமானதொரு பேக்கேஜ் ஆகும். நான் இதை க்ளோஸ் செய்து கொள்கின்றேன். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நான் இங்கு கம்ப்ளீட்டட் டேட்டா என்ற வேரியபிள் உள்ளே எனது ஃபில்டர் டேட்டாக்கள், அதாவது இங்கு உள்ள முழுமையான ஃபில்டர் டேட்டாக்களை போடுகின்றேன். இந்த ஃபில்டர் டேட்டாக்கள் என்றால் இந்த ப்ரொவைடர்ஸ் 3 உள்ளேயும் உள்ள டேட்டாக்களை நான் போட்டு வைத்திருக்கின்றேன். இப்போது நான் இந்த கம்ப்ளீட்டட் டேட்டாக்களில் இருந்துதான் எனது கிரிட் வியூவை உருவாக்க பார்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் எப்படி நடக்கின்றன என்று இப்பொழுது உங்களுக்கு புரியும். நான் இங்கு முதலில் செக் செய்வேன். நமது கம்ப்ளீட்டட் டேட்டாக்கள் எம்டி இல்லை என்றால் நான் இங்கு கிரிட் வியூவை டிஸ்ப்ளே செய்ய வேண்டியதுதான். எம்டி இல்லை என்றால் எனக்கு ஸ்டஜட் கிரிட் என்றதை எடுக்க முடியும். ஸ்டஜட் கிரிட் டாட் கவுண்ட் என்றதுதான் எனக்கு வேண்டியது. கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்றால் உங்கள் காலம்ஸ் எத்தனை இருக்க வேண்டும் என்றது. இங்கு உள்ளது காலம்ஸ் எனக்கு 2 தான் வேண்டும். காலம்ஸ் 2க்கு மேல் போட வேண்டாம். இல்லாவிட்டால் இது மிகவும் கெட்டதாகிறது. இதை நாம் சேவ் செய்வோம்.
cross axis ஸ்பேசிங்கை போட அடுத்து உங்களால் முடியும். இப்பொழுது நான் இங்கு 10 போடுவேன். உங்களுக்கு முடியும் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங்கையும் போட. நான் இதற்கும் 10 போடுவேன். இப்போது சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி உள்ளது. இப்போது இந்த சில்ட்ரன் என்றதற்கு எனது கம்ப்ளீட்டட் டேட்டாக்களை நான் போட வேண்டியது. நான் மேப் ஒன்று கிரியேட் செய்வேன். கம்ப்ளீட்டட் டேட்டாக்களை யூஸ் செய்து நாம் டேட்டாக்களை எடுப்போம். டேட்டாக்களை விஜெட்ஸ்களுக்கு நாம் மேப் செய்வோம். இந்த டு லிஸ்ட் என்ற மெத்தடை போட இது இறுதியில் லிஸ்டாக கன்வெர்ட் ஆக வேண்டும். இப்போது நமக்கு நமது விஜெட் ட்ரீ தான் உருவாக்க இருக்கிறது. இதை மேப் செய்ய வேண்டி உள்ளது. நான் இதை கீழே வந்து முதலில் ரிட்டர்ன் செய்வேன். நாம் ரிட்டர்ன் செய்வோம். கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் இதை ரேப் செய்வோம். ஏனெனில் நமக்கு பிறகு பேஜஸ்களுக்கு டிரெக்ட் ஆக வேண்டும் என்றால் இந்த கெஸ்டர் வேண்டும். இங்கு on tap மெத்தடை நான் பிறகு டிஃபைன் செய்வேன். நாம் இப்போது இந்த on tap மெத்தடை எம்டியாக வைத்துக் கொள்வோம். இப்போது நான் இதில் சைல்டாகத்தான் எனது விஜெட் ட்ரீயை உருவாக்க வேண்டியது. நான் சைல்ட் ஒருவராக கண்டெய்னர் ஒன்றை உருவாக்குவேன். நான் முதலில் இதில் கண்டெய்னரின் டெக்கரேஷன்களை உருவாக்குவேன். பாக்ஸ் டெக்கரேஷனாக இதற்கு கலரை போடுவேன். நான் கலரை இப்பொழுது ஆப் கலர்ஸில் பிரைமரி கிரீன் என்ற கலரை இப்பொழுது போடுவோம். உங்களுக்கு தெரியும் இங்கு இஷ்யூ ஒன்று வந்திருக்கிறது. நான் இதை உருவாக்கும் விதத்தை கூறுகிறேன். அடுத்து கண்டெய்னர் உள்ளே வருக. கண்டெய்னர் உள்ளே சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் இங்கு பேடிங் விஜெட் ஒன்றை போடுவோம். இதை நாம் முதலில் காலம் ஒன்று உள்ளே ரேப் செய்வோம். காலம் விஜெட் உள்ளே உங்களுக்கு சில்ட்ரன்களை பாஸ் செய்யவும் முடியும். நான் இந்த காலமை பேடிங் ரேப் செய்வேன். இங்கு வந்து பேடிங் விஜெட் ஒன்று எடுத்து இதை பேடிங் ரேப் செய்ய உங்களால் முடியும். அந்த அளவு நல்லது. அடுத்ததாக இதற்குள் இந்த சில்ட்ரனாக எனது விஜெட்டை நான் போடுகின்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த விதமாக எனது எமுலேட்டரில் இப்போது எனக்கு எரர் ஒன்று வந்திருக்கிறது. இங்கு நான் எனது மெயின் டாட்டில் ப்ரொவைடர்ஸ்களை செட்டப் செய்யவில்லை என்பதால் எரர் வருவதாக இருக்கும். நாம் இப்போது ப்ரொவைடர்ஸ்களை செட்டப் செய்வோம். மெயின் டாட்டுக்கு சென்று நீங்கள் அறிவீர்கள் எப்படி ப்ரொவைடர்ஸ்களை செட்டப் செய்வது என்று. இது மிகவும் சிரமமானதொரு விடயம் அல்ல. மை ஆப் என்ற முழுமையான அப்ளிகேஷனையும் நான் விஜெட் ஒன்றில் ரேப் செய்வேன். இந்த விஜெட் தான் மல்டி ப்ரொவைடர் என்ற விஜெட். ஏனெனில் நான் ப்ரொவைடர்ஸ் பல லிங்க் செய்ய வேண்டும். இங்கு கமா ஒன்று போட்டு சேவ் செய்ய அப்போது உங்களுக்கு அதை மிகவும் எளிதாக பார்க்க முடியும். ப்ரொவைடர்ஸ் லிஸ்டை இப்போது டிஃபைன் செய்ய உங்களுக்கு முடியும். சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் ஒன்றாக கிரியேட் என்றதற்கு நமக்கு கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய முடியும். இங்கு ரிட்டர்ன் ஆகிறது. முதலில் நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடர் ஆப்பை ரிட்டர்ன் செய்வோம். இதோ நாம் ஒரு ப்ரொவைடரை இப்போது உருவாக்கினோம். அடுத்து இது போன்ற ப்ரொவைடர்ஸ் இன்னும் எனக்கு 3 வேண்டும். நான் இங்கு காப்பீஸ் என்னும் 3 இந்த விதமாக எடுப்பேன். அடுத்து நமக்கு போட வேண்டியது நமது மெடிடேஷன் ப்ரொவைடர். இங்கு உள்ள மெடிடேஷன் ப்ரொவைடர். அடுத்து ஸ்லீப் எக்ஸசைஸ் ப்ரொவைடர். ஃபைனலி நமது ஃபில்டர் ப்ரொவைடர். நான் இங்கு கொடுப்பேன் நமது ஃபில்டர் ப்ரொவைடர். இங்கிருந்து அந்தவற்றை போட்டு சேவ் செய்து எனது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கிறேன். அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆன பிறகு இப்போது கிரிட் வியூ உருவாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இதற்குள் நான் கண்டென்ட்டை தான் ப்ளே செய்ய வேண்டியது. நாம் இப்போது கண்டென்ட்களை மெதுவாக ப்ளே செய்வோம். நான் இதை உங்களுக்கு தெரியும் விதமாக போடுவேன். அப்போது நல்லது. நாம் மீண்டும் ஹோம் பேஜுக்கு செல்வோம். இப்போது நான் இங்கு சில்ட்ரன்களை தான் போட்டு செல்கிறேன். நாம் முதலில் நமது நேமை போடுவோம். நாம் இங்கு எடுப்பது இந்த டேட்டா என்ற பெயரால் தான் நான் இங்கு எடுக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு நான் இங்கு முதல் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று போட்டு காட்டினால் டேட்டாவில் நான் இங்கு நேமை போட்டால் உங்களுக்கு பார்க்க முடியும் நமது நேம் இங்கு விழுகிறது. நாம் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை போட்டதால் நமக்கு இதை ஸ்க்ரோல் செய்யவும் முடியும். இந்த விதமாகவே இப்போது நாம் மீதி கொஞ்சம் போட்டு செல்வோம். எனக்கு முதலில் இதற்கு ஸ்டைலிங் ஒன்று தேவைப்படும். நான் இங்கு ஸ்டைல் ஒன்றை போடுவேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நாம் ஆப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்களை போட்டோம். எனக்கு வேண்டியது இங்கு உள்ள டைட்டில் ஸ்டைல்ஸ். நான் இதை சேவ் செய்தால் உங்களுக்கு தெரியும் டைட்டில் ஸ்டைல் ஆட் ஆகிறது. இப்போது நமக்கு இதை கொஞ்சம் கலர் மாற்ற வேண்டும். உங்களுக்கு முடியும் இங்கு உள்ள ஸ்டைலை கொஞ்சம் ஓவர்ரைட் செய்ய. நான் இங்கு ஆப் கலர்ஸுக்கு வந்து நமது பிரைமரி ஒயிட் கலரை நான் கொடுக்கின்றேன்.
உங்களுக்கு தெரியும் வெள்ளை நிறத்துக்கு விழுந்திருக்கிறது. இப்போது நாம் நமது கேட்டகரியை அப்படி போடுவோம். இந்த டெக்ஸ்ட் விஜெட்டையே நாம் காப்பி ஒன்றை கொடுப்போம். பேசிக்கலி இதே தான் எனக்கு வேண்டியது. நேம் அல்ல, அடுத்து எனக்கு கேட்டகரி வேண்டும். இங்கு இந்த டேட்டாக்கள் சரியாக சஜஸ்ட் ஆகவில்லை. உண்மையில் ஃபில்டர் மாடல் ஒன்று உருவாக்க நமக்கு முடியும். ஃபில்டர் மாடல் ஒன்றை உருவாக்கினால் நமக்கு இந்த டேட்டாவின் டைப்பை டிஃபைன் செய்ய முடியும். டைப்பை டிஃபைன் செய்தால் நமக்கு சஜஷன்ஸ் வருகின்றன. அந்த விடயங்களை உங்களால் தனியாக செய்ய முடியும். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன். நாம் இப்போது கேட்டகரிகளை போட்டோம். எனக்கு இந்த டைட்டில் ஸ்டைல் அல்ல, எனக்கு பாடி ஸ்டைல் தான் வேண்டும். பாடி ஸ்டைல் காப்பி வித் என நான் இங்கு கலர் ஒன்றை உருவாக்குவேன். எனக்கு இங்கு அப்ளிகேஷனின் பிரைமரி பிளாக் கலரின் வித் ஒபாசிட்டி 0.5 அந்த அளவு நல்லது. இப்போது எனக்கு ஃபாண்ட் வெயிட்டை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். ஃபாண்ட் வெயிட் டாட் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் இந்த அளவு நல்லது. இப்போது நான் இங்கு கொலமுக்கு வந்து நான் இதில் கொலமின் cross axis அலைன்மெண்ட்டை உருவாக்குவேன். cross axis அலைன்மெண்ட்டை நான் ஸ்டார்ட்டாக உருவாக்குவேன். அப்போது எனக்கு அனைத்தும் கார்னருக்கு புஷ் ஆகின்றன. அடுத்து நான் இங்கு எனது கண்டெய்னருக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும் இந்த கண்டெய்னருக்கு எனக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நாம் மேலேயே வந்து எனது டெக்கரேஷனுக்கு கீழே பார்டர் ரேடியஸ் ஒன்று போடுவோம், அல்லது நாம் டெக்கரேஷனுக்கு மேலே பார்டர் ரேடியஸ் ஒன்றை போடுவோம். நீங்கள் அறிவீர்கள் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் நான் 10 அப்படி கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் பார்டர்ஸ்களும் ரவுண்டானது. இப்போது நாம் மீதி டேட்டாவை கொஞ்சம் போட்டு செல்வோம். இப்போது நாம் கேட்டகரியை போட்டோம். இப்போது டியூரேஷனை கொடுப்போம். இங்கு வந்து டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எடுப்போம். நாம் எனக்கு டேட்டாவில் டியூரேஷன் தான் வேண்டும். நான் இதை கன்கட்டினேட் செய்வேன். ஸ்ட்ரிங் ஒன்றிலிருந்து ஏன் எனக்கு மினிட்ஸ் ஒன்றை சேர்க்க வேண்டும்? டேட்டாவின் டியூரேஷன். இதை சேவ் செய்தால் உங்களுக்கு டியூரேஷன் தெரியும். இப்போது இதை நான் மினிட்ஸிலிருந்து சேர்த்தேன். நான் மின் என்று கொடுப்பேன். நாம் இதற்கும் ஸ்டைல் ஒன்றை கொடுப்போம். ஆப் ஸ்டைலில் நாம் இங்கு பாடி ஸ்டைல் போன்று எடுப்போம். நான் இதையும் சற்று மாற்றிக்கொள்வேன். காப்பி வித் நமக்கு கலரை மாற்றிக்கொள்ள முடியும். ஆப் கலர்ஸில் நான் பிரைமரி பிளாக் கலரை எடுப்பேன். முன்பு நமது கேட்டகரிக்கு செய்தது போல இல்லாவிட்டால் நாம் பார்ப்போம். நமது கிரே கலர் போன்று சேர்த்தால் தெரிகிறது போதாது போல் இருக்கிறது. நமக்கு பிரைமரி பிளாக் கலரை எடுத்து இதன் ஒபாசிட்டியை குறைக்க முடியும். வித் ஒபாசிட்டி 0.5 அது நன்றாக இருக்கும். இப்போது நாம் ஃபைனலி எமது டிஸ்கிரிப்ஷனை சேர்ப்போம். இங்கு டிஸ்கிரிப்ஷனை சேர்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல மாறுபட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் டெக்ஸ்ட் விஜெட்டை எடுப்பேன். எனக்கு வேண்டியது டேட்டாவின் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு தெரிகிறது டிஸ்கிரிப்ஷனை சேர்த்த பிறகு இப்போது நமக்கு அழகாக தெரிகிறது நமது இங்கு இருக்கும் டேட்டாக்கள் ஆகும். அதாவது நமது கிரிட் அழகாக தெரிகிறது. நமக்கு டிஸ்கிரிப்ஷனை சேர்த்தால் நான் அதை ஸ்டைலிங் செய்வேன். இதை ஸ்டைல் செய்கின்ற பொழுது நமக்கு இதைவிட அழகாக்க முடியும். நான் டிஃபைன் செய்த ஸ்டைலையே கொடுப்போம். நமது பாடி ஸ்டைலை நாம் இங்கு யூஸ் செய்வோம். பாடி ஸ்டைலின் காப்பி வித் நான் இங்கு இந்த டிஸ்கிரிப்ஷனின் கலரையும் ஒயிட் கலராக சேர்ப்பேன். எனக்கு கலரை மாற்றிக்கொள்ள முடியும். ஆப் கலர்ஸில் பிரைமரி ஒயிட் கலரை நான் சேர்ப்பேன். உங்களுக்கு தெரிகிறது இப்போது ஒயிட் கலர்ஸுக்கு மாறி இருக்கிறது. இங்கு ஸ்டைல் அது போதும். மேக்ஸ் லைன்ஸ் எண்ணிக்கையை நான் டிஃபைன் செய்வேன். மேக்ஸ் லைன்ஸ் எண்ணிக்கை நான் ஒரு எண்ணிக்கையை டிஃபைன் செய்தால் நான் உங்களுக்கு காட்டினால் நான் மேக்ஸ் லைன்ஸ் எண்ணிக்கையை 3 என்று டிஃபைன் செய்தால் உங்களுக்கு தெரிகிறது நமது கிரிட் அழகாக தெரியவில்லை. அதாவது ஒரே சம ஹைட் இருந்தால் இது அழகாக இருக்காது. அதனால் இங்கு லைன்ஸுக்கு கொடுக்கும் வேல்யூ டேட்டாவின் டிஸ்கிரிப்ஷனை எனக்கு எடுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனை எடுத்து டிஸ்கிரிப்ஷனின் லென்த்தை எடுக்க முடியும். லென்த்தை எடுத்து இதை 2ஆல் பிரிக்க முடியும். நாம் இவ்வாறு கொடுத்தால் உங்களுக்கு தெரிகிறது
இது டபுள் வேல்யூவை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்று வருகிறது. நாம் இதை இன்டிஜராக கன்வெர்ட் செய்வோம். toInt என்ற மெத்தடை யூஸ் செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு தெரிகிறது இவை ஒரே விடயம் அல்ல. அதாவது டிஸ்கிரிப்ஷனின் லென்த்தில் இருந்து தான் இது கால்குலேஷன் செய்கிறது. இங்கு மெத்தட்ஸ் சஜஸ்ட் ஆகவில்லை. இந்த டிஸ்கிரிப்ஷன் லென்த் என்ற வேல்யூக்களின் டைப் அவ்வாறு டிஃபைன் செய்யவில்லை என்றதால், ஏனென்றால் நாம் ஃபில்டர் டேட்டாக்களை நாம் வெறுமனே உருவாக்கினோம். நமக்கு அதை சரியாக உருவாக்கவும் முடியும். அவசியமானால் நான் அந்த விடயங்களை முன்னால் சொல்லிக் கொடுப்பேன். இந்த டேட்டாக்கள் அனைத்திற்கும் பொருந்தும் வகையில் ஃபில்டர் மாடல் ஒன்றை உருவாக்கினால் உங்கள் அனைத்தையும் எளிதாக செய்ய முடியும் என்பது இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். நமக்கு இப்போது இதில் ஓவர்ஃப்ளோவையும் உருவாக்க முடியும். நான் இங்கு ஓவர்ஃப்ளோவையும் உருவாக்குவேன். ஓவர்ஃப்ளோவை நாம் முன்பு யூஸ் செய்தோம். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ டாட் எலிப்சிஸ் என்றதை யூஸ் செய்ய முடியும். அப்போது இது அழகாக ஓவர்ஃப்ளோ ஆகும் என்பதை உங்களுக்கு பார்க்க முடியும். அது நன்று. எனவே பேசிக்கலி எடுத்துக்கொண்டால் இப்போது நாம் கார்டை உருவாக்கி முடித்து விட்டோம். அதாவது நாம் இப்போது டைட்டிலை டிஸ்ப்ளே செய்தோம். கேட்டகரி மற்றும் டியூரேஷன் மற்றும் நமது டிஸ்கிரிப்ஷனை டிஃபைன் செய்தோம். இப்போது உங்களுக்கு தெரிகிறது இங்கு இப்போது ஃபில்டர்ஸ்களை ஆட் செய்ய வேண்டும். அந்த ஃபங்க்ஷன்களை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரிகிறது இங்கு நமது UIயை பார்த்தால் நாம் இவற்றுக்கு தனியே கலர்ஸ் டிஃபைன் செய்திருக்கின்றோம். இங்கு மைண்ட்ஃபுல் என்றால் கிரீன் மற்றும் இங்கு பிளாக் என்றால் மெடிடேஷன் மற்றும் பர்பிள் கலர் என்றால் ஸ்லீப் என்று உங்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு அதை செய்ய முடியும். நான் இதை ஃபுல் ஸ்கிரீன் சேர்ப்பேன். உங்களுக்கு புரிகிறது இங்கு அந்த கலர் போன்று மாறுவது. இங்கு நாம் கண்டெய்னருக்கு சேர்த்த அந்த கலர். நமக்கு இதை டைனமிக்கலி மாற்ற முடியும். நாம் இப்போது அதை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இங்கு இந்த கலர்ஸை கிளியர் செய்வேன். உங்களுக்கு அடிக்கடி இந்த டேட்டாவை பார்க்க முடியும். டேட்டா மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸா? டேட்டாக்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்றால் உங்களுக்கு இதன் கலரை அப் கலரில் கிரீன் கலராக சேர்க்க முடியும். அந்த வகையில் கிரீன் கலரை சேர்க்க முடியும். எல்ஸ் உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்லீப் எக்ஸசைஸாக பார்க்க முடியும். ஸ்லீப் எக்ஸசைஸ் என்றால் உங்களுக்கு இதன் கலரை சேர்க்க முடியும் அப் கலர்ஸில். நான் இதற்கு சேர்ப்பேன் பர்பிள் கலர். உங்களுக்கு இது எல்ஸ் என்றால் கட்டாயம் மெடிடேஷன். எனவே உங்களுக்கு அப் கலர்ஸில் நான் இதற்கு சேர்ப்பேன் டார்க் ப்ளூ கலர். இது முழுமையாக டார்க் ப்ளூ சேர்த்தால் அவ்வளவு அழகாக இருக்காது. வித் ஒப்பாசிட்டி 0.6 என்று சேர்ப்போம். இதை சேவ் செய்தால் அது அளவுக்கு வரும். இப்போது நான் காட்டுவேன் உங்களுக்கு நாம் செய்ததை. நான் இங்கு பார்த்தேன் இந்த டேட்டாவின் டைப் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்றால் நான் கிரீன் கலரை சேர்த்தேன். டேட்டாவின் டைப் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்றால் நான் பிரைமரி பர்பிள் கலரை சேர்த்தேன். டேட்டா மெடிடேஷன் என்றால் டைப் இரண்டுக்கும் பொருந்தாவிட்டால் கட்டாயம் மெடிடேஷன் தான். எனவே நான் எனது பிரைமரி டார்க் ப்ளூ கலரின் ஒப்பாசிட்டி 0.6 ஆக உருவாக்கினேன். உங்களுக்கு தெரிகிறது இப்போது நமது டேட்டாக்கள் இந்த வகையில் காட்டுகின்றன. இது உங்களுக்கு தெரிகிறது நமது டிஃபால்ட் UIயில் இருப்பது இந்த டேட்டா கலந்து இருக்கிறது. உங்களுக்கு தெரிகிறது இங்கு முதலில் நமது மைண்ட்ஃபுல்கள் காட்டுகின்றன. இங்கு நடப்பது உண்மையிலே எடுத்துக்கொண்டால் நமது ஃபில்டர் ப்ரொவைடருக்கு ஆட் செய்யும் வரிசையில் தான் காட்டுகிறது. உங்களுக்கு தெரிகிறது நாம் முதலில் மைண்ட்ஃபுல்களை ஆட் செய்கிறோம். அதற்கு பிறகு அதன் பின்புறம் மெடிடேஷன்களை ஆட் செய்கிறோம். அதற்கு பிறகு ஸ்லீப்களை ஆட் செய்கிறோம். அந்த வரிசையில் தான் இப்போது இங்கு இது ஆட் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு இந்த டேட்டாக்களை ஷஃபிள் செய்ய முடியும். அது அதிகம் கடினமான விஷயம் அல்ல. உங்கள் முதலில் இந்த டேட்டாக்களை எடுக்கும் வேரியபிள் அருகில் வர வேண்டும். உங்களுக்கு நினைவு இருக்குமா, நாம் இந்த கம்ப்ளீட்டட் டேட்டா என்ற வேரியபிளுக்கு தான் இந்த டேட்டாக்களை எடுத்தோம். உங்களுக்கு இங்கு இந்த கம்ப்ளீட்டட் டேட்டாக்களை ஷஃபிள் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிகிறது இங்கு ஷஃபிள் என்ற மெத்தட் இருக்கிறது. ஷஃபிள் என்ற மெத்தடில் இருந்து நடப்பது இந்த டேட்டாக்கள் கலக்கப்படும். இதை ரீஃப்ரெஷ் செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த டேட்டாக்கள் கலக்கப்பட்டு தான் விடும். உங்களுக்கு தெரிகிறது இப்போது டேட்டாக்கள் ஷஃபிள் ஆகி இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் இது முன்பு இருந்த வகையை விட அழகாக இருக்கின்றது என்று. இப்போது நாம் நமது ஹோம் பேஜில் அவசியமான மெயின் விஷயங்களை செய்திருக்கிறோம். இப்போது நமக்கு அவசியமாக இருப்பது இந்த வகையில் ஃபில்டர்களை ஆட் செய்ய. இந்த விஷயங்களை கிளிக் செய்கின்ற பொழுது இதன் ஸ்டைலிங்கும் மாறுகின்றது போலவே
இந்த ஃபில்டர்ஸ்களை நமக்கு சரியாக ப்ரொவைடர் வழியாக கன்ஃபிகர் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் நமக்கு அவசியமாக இருந்த விஷயம் நாம் எப்படி செய்தோம் என்று. உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ஃபில்டர் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்கி நமது ப்ரொவைடர்ஸ் மூன்றிலும் டேட்டாக்களை இப்போது நான் எனது ஹோம் பேஜில் டிஸ்பிளே செய்கிறேன். இப்போது நமக்கு அவசியமாக இருப்பது இந்த வகையில் டிஸ்பிளே செய்ய அல்ல. நான் அந்த வகையிலே ஃபில்டர் என்று செலக்ட் செய்யும் போது செலக்ட் செய்யும் ஃபில்டர் கார்டுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ்களை எனக்கு டிஸ்பிளே செய்யத்தான் அவசியம். இப்போது நாம் பார்ப்போம் அந்த விஷயத்தை நாம் எப்படி செய்வது என்று. இது அதிகம் கடினமான ஒரு விடயம் அல்ல. எப்படி நமது ஃபில்டர்ஸ்களை நாம் சரியாக கன்ஃபிகர் செய்வது என்று நாம் அடுத்த செக்ஷனில் இருந்து பார்ப்போம்.